வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக சுகன்யா. முதலில் தலைப்புச் செய்திகள். சென்னை, மதுரை பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனம். உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் அறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் சூறை காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. காஷ்மீருக்குள் ஊடுருவ முயற்சி. ஒரே நாளில் 8 தீவிரவாதிகள் சுட்டுக்கொலை. சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தராக துரைசாமியும், மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தராக செல்லத்துரையும் நியமிக்கப்பட்டுள்ளதாக தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், சென்னை, மதுரை காமராஜர் பல்கலைக்கழகங்களுக்கு முறையே துரைசாமி, செல்லத்துரை ஆகியோர் துணைவேந்தர்களாக நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் 3 அல்லது 4 மாதத்தில் நியமிக்கப்படுவார் என குறிப்பிட்ட அமைச்சர் அன்பழகன், துணைவேந்தர்கள் நியமனத்தில் காலதாமதம் ஏற்படுவதை தடுக்க புதிய சட்டத்தை தமிழக அரசு கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார். இதன்படி துணைவேந்தரின் பதவிக்காலம் முடிவதற்கு 6 மாதங்களுக்கு முன்பாக தேர்வுக்குழுவினர் ஆலோசித்து பரிந்துரைப்பார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டார். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திற்கு புதிதாக செல்லதுரை என்பவரை நியமனம் செய்திருக்கின்றார். சென்னை பல்கலைக்கழகமானது துரைசாமி என்பவரை நியமனம் செய்திருக்கின்றார். ஒரு பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தருடைய கால அளவு முடிகின்ற பட்சத்தில் 6 மாதத்திற்கு முன்பாக சர்ச் கமிட்டி, தேடுதல் குழு அமைக்கப்பட வேண்டும் என்பதை இந்த சட்ட திருத்தத்தில் கொண்டு வந்திருக்கின்றோம். அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு அறிவிக்கப்படவில்லை. ஆகவே இதற்கு மேலாக தான் புதிதாக கமிட்டி அமைக்கப்பட்டு கூடிய விரைவிலே 3 மாதமோ 4 மாதத்திற்குள்ளாக தேர்வு செய்து கண்டிப்பாக புதிய துணைவேந்தரை அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு நியமனம் செய்து, இன்றைக்கு பல்கலைக்கழகங்களில் அண்ணா யூனிவர்சிட்டி இன்றைக்கு 6வது இடத்திலே பெற்றிருக்கிறது, அதை மேலும் உயர்த்துகின்ற வகையிலே தொடர்ந்து செயல்படும். சென்னை பல்கலைக்கழகத்திற்கு ஓராண்டு காலத்திற்கு பிறகு துணைவேந்தர் நியமிக்கப்பட்டுள்ளார். துணைவேந்தராக நியமிக்கப்பட்டுள்ள துரைசாமி 30 ஆண்டு காலம் பேராசிரியராக பணியாற்றியவர். மேலும் சென்னை பல்கலைக்கழக ஆட்சிமன்ற குழு உறுப்பினராகவும் 7வது ஊதிய குழுவின் உறுப்பினராகவும் அவர் செயல்பட்டு வந்தவர். மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தராக நியமிக்கப்பட்டுள்ள செல்லதுரை, மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பதிவாளராக பணியாற்றியது குறிப்பிடத்தக்கது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்வரத்து பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 1137 கன அடியிலிருந்து 2329 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 20.85 அடியாகவும் அணையின் நீரிருப்பு 4.35 TMC-யாகவும் உள்ளது. அணையிலிருந்து வினாடிக்கு 500 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடரும் மழை காரணமாக கிருஷ்ணகிரி KRP அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. கர்நாடக மாநிலம் நந்திமலையில் உருவாகும் தென்பெண்ணை ஆறு கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டம் வழியாக கடலூரில் கடலில் கலக்கிறது. இந்த ஆற்றின் குறுக்கே கிருஷ்ணகிரியில் அமைந்துள்ள KRP அணை மூலம் பாசன வசதி மேற்கொள்ளப்படுகிறது. இந்நிலையில் கர்நாடக மாநிலம் மற்றும் தென்பெண்ணை நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்வரத்து வினாடிக்கு 614 கன அடியாக உள்ளது. அணையின் மொத்த கொள்ளளவான 52 அடியில் தற்போது நீர்மட்டம் 42 அடியாக உள்ளது. இனி வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் அணைக்கு நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாட்டிறைச்சி தொடர்பான மத்திய அரசின் அறிவிப்பால் சிறுபான்மையினர், விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக செயல் தலைவருமான MK ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி செல்லும் முன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மத்திய அரசு பெரிதாக சாதனை எதுவும் செய்யாத நிலையில் அதனை மூடி மறைக்கவே மாட்டிறைச்சி தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய ஸ்டாலின் அறிவிப்பை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தினார். தனியார் பாலில் வேதிப்பொருள் கலப்பதாக அமைச்சரே புகார் தெரிவித்துள்ள நிலையில் நீதிபதி தலைமையில் குழு அமைத்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் எனவும் ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார்.
சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், விவசாய பெருங்குடி மக்கள், அவங்களுக்கு தான் இது பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆக இது ஒரு மதவாத உணர்வை, சக்தியை புகுத்துவதற்கு பல திட்டங்களை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் இது ஒரு திட்டமாக அதை அறிவிச்சிருக்கிறாங்க. இது கண்டிக்கத்தக்கது. இது உடனே திரும்ப பெற வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தெரிவித்திருக்கிறேன். இறைச்சிக்காக மாடுகளை விற்க கொண்டு வந்துள்ள தடையை அரசியலாக்க வேண்டாம் என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். குமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பாரதிய ஜனதாவின் மாவட்ட துணைத் தலைவர் முத்துராமனின் இல்ல விழாவில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இறைச்சிக்காக மாடுகளை விற்கக்கூடாது என்ற உத்தரவை குறிப்பிட்ட ஒரு மதத்தோடு ஒப்பிட்ட திமுக போன்ற கட்சிகள் எதிர்ப்பதாக பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டினார். வீடுகள் தோறும் பசு இருந்த நிலை மாறியதால் பாலில் வேதியியல் கலப்புகள் ஏற்படுவதாக கூறிய பொன் ராதாகிருஷ்ணன், தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுவதும் உள்ள அனைத்து நதிகளும் இணைக்கப்பட வேண்டும் எனவும் கருத்து தெரிவித்தார். விவசாயிகள் வாழ்க்கையிலே ஒளியேற்ற முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏராளமான புதிய திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதில் ஒரு அங்கமாகத்தான் இந்த கால்நடைகளை பாதுகாக்கக்கூடிய திட்டமும் வந்திருக்கின்றது. இதை அரசியலாக்க வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் டிரால், ராம்பூர் பகுதிகளில் ஊடுருவ முயன்ற 8 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். கோடை காலம் தொடங்கியிருப்பதால் காஷ்மீரில் பனி உருவாகி பனியால் அடைப்பட்டிருந்த பல்வேறு பாதைகள் திறக்க தொடங்கியுள்ளன. இதை பயன்படுத்தி பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள் ஊடுருவ தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் காஷ்மீரின் டிரால் மற்றும் ராம்பூர் பகுதிகளில் தீவிரவாதிகள் ஊடுருவ முயன்ற நிலையில் இந்திய ராணுவத்தினர் அந்த இரு பகுதிகளிலும் தலா 4 தீவிரவாதிகளை சுட்டுக் கொன்றனர். ஒரே நாளில் 8 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ள நிலையில் மேலும் தீவிரவாதிகள் அங்கு பதுங்கி இருக்கிறார்களா என்பதை அறிய இந்திய ராணுவம் அங்கு தேடுதல் வேட்டை நடத்தி வருகிறது. தமிழகத்தை சுட்டெரித்து வந்த அக்னி நட்சத்திரம் நாளையுடன் முடிவடைகிறது. இதனால் வெப்பம் தணியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் மே 4ஆம் தேதி தொடங்கியது. அக்னி நட்சத்திரத்தின் போது முதல் ஒரு வாரத்துக்கு வெப்பம் சற்று தணிந்து காணப்பட்ட நிலையில் வெயில் பின்னர் வெளுத்து வாங்கியது. அக்னி நட்சத்திரத்தால் தமிழகத்தின் பல பகுதிகளில் அனல் காற்று வீசியது. வெப்பச்சலனம் காரணமாக சில இடங்களில் மழையும் பெய்தது. திருத்தணியில் மே 16ஆம் தேதி அதிக அளவாக 114 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியது. இந்நிலையில் அக்னி நட்சத்திரம் நாளையுடன் முடிவடைகிறது. இதனால் வெயிலின் தாக்கம் இனி படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் சூறைக்காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அக்னி வெயில் நாளை நிறைவடைய உள்ள நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த ஒரு மாத காலமாக வெயில் வாட்டி வதைக்கிறது. கடந்த சில நாட்களாக சில இடங்களில் மழை பெய்த நிலையில் நேற்று அதிகளவாக ஈரோடு மாவட்டம் தாளாவடியில் 60 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இந்நிலையில் அடுத்த 24 மணி நேரத்தில் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் சூறைக்காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேர்தலை சந்திக்க தமிழக மக்கள் ஆர்வம். சென்னையில் திருநாவுக்கரசர் பேட்டி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் தேர்தல் எப்போது வரும் என மக்கள் ஆர்வத்தோடு காத்திருப்பதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் கூறியுள்ளார். முன்னாள் பிரதமர் நேருவின் நினைவு நாளை முன்னிட்டு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனில் அவரது திருவுருவ படத்திற்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர், மூத்த தலைவர் குமரி அனந்தன், மகளிர் காங்கிரஸ் அகில இந்திய தலைவர் ஷோபா ஓஷா, பொதுச் செயலர் நக்மா உள்ளிட்டோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய திருநாவுக்கரசர், இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, இங்கு இந்துக்களும் மாட்டுக்கறி சாப்பிடுகிறார்கள் என குறிப்பிட்டார். யார் என்ன சாப்பிடுவது என்பதை அவர்களே முடிவு செய்ய வேண்டும், அரசு முடிவு செய்யக்கூடாது என்ற திருநாவுக்கரசர், தமிழக அரசு வேறு, பாரதிய ஜனதா வேறு அல்ல எனவும் குற்றம் சாட்டினார். தமிழ்நாடு அரசாங்கம் தான் இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் வேற இல்ல, பிஜேபி அரசாங்கம் வேற இல்ல. மோடியினுடைய பிடியில இந்த அரசாங்கம் பயந்து கிடக்கிறது. இது மாதிரி பிரச்சனைகளை மத்திய அரசு, மோடி அரசு தலையிட்டால்
அரசாங்கத்துடைய செல்வாக்கை இழக்கும். தேர்தல் எப்போது வரும் என்று மக்கள் ஆர்வத்தோடு காத்திருக்கிறார்கள். இதனிடையே நாடாளுமன்றம் சட்டப்பேரவைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு அளிக்க வலியுறுத்தி இன்று சத்தியமூர்த்தி பவன் அருகே கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டது. தமிழக காங்கிரஸ் கட்சித் தலைவர் திருநாவுக்கரசர், மகளிர் காங்கிரஸ் பொதுச் செயலர் நக்மா ஆகியோர் இதை தொடக்கி வைத்தனர். இறைச்சிக்காக மாடுகளை விற்கக்கூடாது என்ற மத்திய அரசின் உத்தரவுக்கு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இது பற்றி கருத்து தெரிவித்த திருமாவளவன், இந்த உத்தரவு சிறுபான்மையினர் மீதான கலாச்சார மற்றும் பொருளாதார தாக்குதல் என குறிப்பிட்டார். விலங்குகளை வதை செய்யும் தடுக்கும் நோக்கம் மத்திய அரசுக்கு இல்லை என்ற திருமாவளவன், விளிம்பு நிலை மக்களை பொருளாதார ரீதியில் தாழ்த்துவதற்காகவோ மாட்டிறைச்சி தொடர்பாக புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். இந்த உத்தரவை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் எனவும் திருமாவளவன் வலியுறுத்தினார். இது ஒரு கலாச்சார தாக்குதல் மட்டுமின்றி பொருளாதார தாக்குதல், சிறுபான்மையினரின் பொருளாதாரத்தின் மீது நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலாகவும் இது இருக்கிறது. இது விலங்குகளை வதைகளிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தை விட இஸ்லாமியர்கள் மற்றும் விளிம்புநிலை சமூகத்தினரின் மீது நடத்தப்படுகிற ஒரு கலாச்சார தாக்குதல், பொருளாதார தாக்குதல், இதை விடுதலை சிறுத்தைகள் மிக வன்மையாக கண்டிக்கிறது. மத்திய அரசு இந்த ஆணையை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். மறைந்த முன்னாள் திமுக எம்எல்ஏவும் தூத்துக்குடி மாவட்ட செயலருமான பெரியசாமியின் உடலுக்கு திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பெரியசாமி சிகிச்சை பலனின்றி நேற்று காலமானார். இதையடுத்து தூத்துக்குடி கொண்டு செல்லப்பட்ட அவரது உடல் போல்பேட்டையில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. மறைந்த பெரியசாமியின் உடலுக்கு மு.க.ஸ்டாலின், திமுக முதன்மை செயலர் துரைமுருகன், மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி, முன்னாள் பேரவைத் தலைவர் ஆவுடையப்பன், பொன்முடி, பூங்கோதை உள்ளிட்ட பலர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். இறுதி சடங்கு நாளை காலை 10 மணிக்கு போல்பேட்டையில் நடைபெற உள்ளது. சென்னை ஆதம்பாக்கத்தில் உள்ள பல்பொருள் அங்காடியில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமாகின. சென்னை ஆதம்பாக்கம் மேற்கு கரிகாலன் தெருவில் இயங்கி வரும் தனியார் பல்பொருள் அங்காடியில் இன்று காலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. விரைந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். மின்கசிவால் ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் கருகி சாம்பலாகின. காலை நேரம் என்பதால் கடையில் பெருமளவு கூட்டம் இல்லாததால் அசம்பாவிதங்கள் எதுவும் ஏற்படவில்லை. விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சூப்பர் மார்க்கெட் மாதிரி இது. இதில் இருக்கிற எல்லா பொருளும் எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சு. ஏசி ஃபயர் ஆகிட்டு இருந்தது. ஃபயர் ஆகும்போது அந்த ஸ்னோ பாட்டில்லாம் இருந்தது. அதனால் வெடிக்க ஆரம்பித்தோன்னே உள்ளே வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களெல்லாம் இட்டுட்டு ஓடியாந்துட்டோம். அதுக்கப்புறம் ஃபயர் சர்வீஸ் ஃபோன் பண்ணி எல்லாம் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணிருந்தோம். எல்லாரும் இப்போ சேஃப் தான் சார், யாரும் எதுவும் பாதிப்பு கிடையாது. தூத்துக்குடி அருகே பால தடுப்பு சுவர் மீது கார் மோதிய விபத்தில் சென்னையை சேர்ந்த 4 பேர் பலியாகினர். சென்னை மடிப்பாக்கத்தை சேர்ந்த தொழிலதிபர் அஜய், இவரது மகன் நிதின், நண்பர் பாபு பிரசாத் ஆகிய 3 பேரும் சென்னையிலிருந்து நேற்றிரவு கார் மூலம் திருநெல்வேலியில் உள்ள சாய்பாபா கோவிலுக்கு சென்றனர். காரை சத்யநாராயணன் என்பவர் ஓட்டி சென்றார். இன்று காலை கார் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகே 4 வழி சாலையில் வந்தபோது நிலை தடுமாறி தலவாய்புரம் என்ற இடத்தில் பாலத்தின் தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் அஜய், நிதின் மற்றும் பாபு பிரசாத் ஆகிய 3 பேரும் அந்த இடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்தில் படுகாயமுட்ட ஓட்டுநர் சத்யநாராயணன் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி இறந்தார். காவல்துறையினர் விபத்தில் இறந்த 3 பேரின் உடல்களையும் மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக திருநெல்வேலி பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து கயத்தாறு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை ஆதம்பாக்கம் கக்கன் தெருவில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையை அகற்றக்கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். ஆதம்பாக்கம் ஏரிக்கரை தெரு பிருந்தாவன் நகரில் புதிதாக டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டுள்ளது. இந்த கடையை அகற்றக்கோரி 50க்கும் மேற்பட்டவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினருக்கும் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறியது. இதையடுத்து மறியலில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த புதிய மது கடையால் இரவு நேரத்தில் பெண்கள் அந்த வழியே செல்ல முடியவில்லை என பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். முன்னாடிலாம்
எங்கேயோ ஊருக்கு வெளியில இருக்கும் தண்ணி போடுவாங்கன்னு யாரோ ஒரு ஆள் 2 ஆள் போறதை பார்த்திருக்கோம். ஒரு ஹாபி மாதிரி ஆயிட்டு அதை திறந்து வச்சுட்டு இவங்க வியாபாரம் பண்றதுக்காக மக்கள் வாழக்கூடிய பகுதியில இது மாதிரி பண்றாங்கன்னா இதை ஏத்துக்கவே முடியாதுங்க. இந்த மாதிரி எங்கெங்க இருக்கோ எந்தெந்த பகுதியில மக்கள் பகுதியில இருக்கோ அதை மூடுற வரைக்கும் நிச்சயமா போராடுவோம். காலேஜுக்கு போயிட்டு வரக்கூடிய பிள்ளைங்களோ வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய பிள்ளைங்களோ நிம்மதியா வர முடியல. வீட்டில் இருக்கிறவங்களும் அனுப்பிச்சு வச்சுட்டு வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு நிற்கிறாங்க. எந்த நேரம் என்ன நடக்கும் அப்படின்றது தெரியாம இந்த இடத்துல இருந்து இதை மாத்தலைன்னா போராட்டம் தீவிரமடையும். விழுப்புரம் மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட 2 கைது செய்யப்பட்டு மணல் கடத்தலுக்கு பயன்படுத்த ஜேசிபி இயந்திரம் மற்றும் மணல் லாரி பறிமுதல் செய்யப்பட்டன. தென்பெண்ணை ஆற்றில் கடந்த சில நாட்களாக அனுமதியின்றி மணல் அள்ளப்படுவதாக காவல்துறையினருக்கும் தகவல் கிடைத்தது. இதையடுத்து சோதனையில் ஈடுபட்ட அவர்கள் பிடாகம், குச்சிப்பாளையம் பகுதிகளில் சட்டத்துக்கு புறம்பாக மணல் அள்ளப்படுவதை கண்டுபிடித்தனர். இதையடுத்து மணல் கடத்தலில் ஈடுபட்ட 2 காவல்துறையினர் கைது செய்தனர். ஜேசிபி இயந்திரம் மற்றும் மணல் லாரியையும் அவர்கள் பறிமுதல் செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே இரு சமூகத்தினர் இடையே நடந்த மோதலில் காவல்துறை முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி மக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். பெரியகுளம் அருகே புள்ளக்காப்பட்டி மற்றும் தேவதானப்பட்டியில் இருவேறு சமூகத்தினர் வாழ்ந்து வருகின்றனர். நேற்றிரவு புள்ளக்காப்பட்டியை சேர்ந்த ஜெயபால், அவரது மகன் துளசி ஆகியோரை தேவதானப்பட்டியை சேர்ந்த சிலர் மது பாட்டிலால் குத்தி காயப்படுத்தினர். இது பற்றி காவல்துறையில் புகார் அளித்தும் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதை கண்டித்து புள்ளக்காப்பட்டியை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மக்கள் தேவதானப்பட்டி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். பின்னர் தேனி, திண்டுக்கல் சாலையில் அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அங்கு பதற்றம் நீடிப்பதால் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். பெண்களுக்கு பயமா இருக்கு. தோட்டந்தொரவுக்கு போக முடியல. தோட்டத்து பக்கம் போனா மர்ம நபர்கள் அங்க இருக்காங்க. எந்த விதத்திலும் பாதுகாப்பு இல்லாத நிலையில ஏற்கனவே பல தடவை புகார் கொடுத்திருக்கோம். தேவதானப்பட்டி போலீஸ் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கோம். ஆனா எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. நடக்க முடியல. ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் தேவதானப்பட்டியில தான் ஸ்கூலுக்கு போறாங்க. அங்கதான் ஸ்கூலுக்கு போக முடியல. சந்தைக்கு எல்லாம் போக்குவரத்து இங்கதான் இருக்கு. எங்கனால போக முடியல, வர முடியல. இதனால தேவதானப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணா அந்த கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க. புதுக்கோட்டையில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் சீறிப்பாய்ந்த ஜல்லிக்கட்டு காளைகளை மாடுபிடி வீரர்கள் ஆர்வத்துடன் அடக்கினர். புதுக்கோட்டையில் உள்ள அருள்மிகு தண்டிக்கொண்ட அய்யனார் கோவில் திடலில் நடைபெற்ற இந்த போட்டியில் திருச்சி, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட காளைகள் களமிறக்கப்பட்டன. வாடி வாசலிலிருந்து சீறிப்பாய்ந்து வந்த காளைகளை இளைஞர்கள் ஆர்வத்துடன் அடக்கினர். போட்டியில் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கும் பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த போட்டியை சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த திரளான மக்கள் கண்டு ரசித்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 59வது பழக்கண்காட்சி இன்று தொடங்கியது. நீலகிரி மாவட்டத்தில் கோடை கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக உதகை தாவரவியல் பூங்காவில் ரோஜா கண்காட்சி, மலர் கண்காட்சி, கோத்தகிரி நேரு பூங்காவில் காய்கறி கண்காட்சி, கூடலூரில் சுவைவனப் பொருள் கண்காட்சி நடந்து முடிந்துள்ளது. இந்நிலையில் கோடை பருவத்தின் நிறைவு நிகழ்ச்சியாக இன்று குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 59வது பழக்கண்காட்சி இன்று தொடங்கியது. முகப்பு வாயிலில் திராட்சை, ஆரஞ்சு, சாத்துக்குடி போன்ற பழங்களால் ஜல்லிக்கட்டு மாடு மற்றும் வீரரின் உருவம் நிறுவப்பட்டுள்ளது. மேலும் பழக்கண்காட்சியில் திராட்சை தோலால் காட்டு மாடு, திராட்சை பழங்களால் கன்னி ஆடு மற்றும் காங்கேயம் காளை, செம்மறி ஆடு போன்றவை உருவாக்கப்பட்டுள்ளன. கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள அரிய வகை பழங்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து வருகிறார்கள். சுற்றுலா பயணிகளின் வருகையால் சிம்ஸ் பூங்கா களை கட்டியுள்ளது. நகரத்தை கைப்பற்றிய தீவிரவாதிகள், பிலிப்பைன்ஸ் ராணுவத்துடன் கடும் போர். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலகச் செய்திகள்.
பிலிப்பைன்ஸ் நாட்டில் தீவிரவாதிகளின் பிடியில் சிக்கிய மாராவி நகரில் ராணுவத்துக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையில் இன்று 4வது நாளாக சண்டை நீடித்து வருகிறது. கிறிஸ்தவ நாடான பிலிப்பைன்ஸின் தென்பகுதியான இஸ்லாமியர்கள் அதிகம். இந்த நிலையில் தென்பகுதி நகரமான மாராவி நகரத்தை அபு சாயப் மற்றும் மாவ்தே ஆகிய 2 இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகள் கைப்பற்றின. இந்த நகரத்தை மீட்ட பிலிப்பைன்ஸ் ராணுவம் முயன்ற நிலையில் கடந்த 3 நாட்களாக அங்கு கடும் சண்டை நடந்து வருகிறது. இதுவரை 11 ராணுவ வீரர்களும் மாவ்தே அமைப்பின் 31 தீவிரவாதிகளும் 2 காவலர்களும் பலியாகியுள்ளனர். சண்டை நடக்கும் மாராவி நகரத்தை விட்டு ஏராளமான மக்கள் வெளியேறி வருகின்றனர். நகரத்தின் ஒரு பகுதி தீவிரவாதிகளின் கையில் இருக்கும் நிலையில் இன்று 4வது நாளாக அங்கு கடும் சண்டை நீடித்து வருகிறது. இத்தாலியில் நடைபெற்று வரும் கிரோ டி இட்டாலியா சைக்கிள் போட்டித் தொடரின் 19வது சுற்றில் ஸ்பெயின் வீரர் முதலிடம் பிடித்தார். இனிசென்னிலிருந்து பியான்கோவோலோ வரை 191 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடைபெற்ற இந்த போட்டியில் வேகமாக சைக்கிளை இயக்கிய ஸ்பெயின் வீரர் மிக்செல் லாண்டா முதலிடம் பிடித்தார். இவர் 4 மணி 53 நிமிடங்களில் பந்தய தொலைவை கடந்தார். இவருக்கு அடுத்தபடியாக 1 நிமிடம் 49 வினாடிகள் பின்தங்கிய போர்த்துகல் வீரர் ரூய் கோத்தோ 2வது இடத்தை பிடித்தார். 3வது இடத்தை பிரான்ஸ் வீரர் ஃபெரி ரோலாண்ட் பெற்றார். Attenzione perché ha perso parecchio nei confronti. Chiude Reichenbach, chiude Modolo, chiude Rokas. L'applauso per Mikel Landa. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னை மதுரை பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனம். உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் அறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் சூறைக்காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. காஷ்மீருக்குள் ஊடுருவ முயற்சி. ஒரே நாளில் 8 தீவிரவாதிகள் சுட்டுக்கொலை. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.